ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிச்சமான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூண்டு குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிஞ்சவே மிஞ்சாது, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பூண்டு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. இப்போ அரைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூடயே நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு இன்னுமே கிரேவியாக இருக்கும். ஏன்னா நம்ம பூண்டு குழம்புல வேறு எந்த காய்கறியும் போடலை இல்லையா, வெறும் பூண்டு மட்டும் தான் போட்டு வைக்கிறோம். அதனால இன்னும் நல்லா கிரேவியாக கிடைக்கிறதுக்காக நம்ம தக்காளியும் இதில் சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிரேவியாக வந்துடும். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நல்லா ஆற வச்சு இப்போ நம்ம தேங்காய் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா தேங்காய் போட்டுங்க. இப்போ 2 பேர் அப்படின்னா தேங்காய் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுக்காக 1 கை தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்களும் வேணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு என்ன தேவையோ பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கியாச்சு அப்படின்னா இப்போ நான் வெள்ளைப்பூண்டு குழம்புக்கு நல்லா பெரிய பெரிய பூண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா இதாக இருக்காது. அதனால நல்லா பெரிய பூண்டாக பார்த்து வாங்கிட்டு ஒரு 20 பல்லு பூண்டு பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்குனீங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் அதிகமாக வராது. அதுக்காக தான் நான் லைட்டாக வதக்குறேன். ரொம்ப பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும் இல்லை, லைட்டாக ஒரு 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்குனீங்கனாலே போதும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலா பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் போட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். உப்பு எடுத்து இப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் வெள்ளைப்பூண்டுலாம் உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ உப்பு போட்டாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா கிரேவியாகவும் வரும், நல்லா டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன். மல்லிப்பொடி போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும், குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பச்சை மிளகா போடுறதுனால காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் போட்டுக்குங்க. இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் இந்த பூண்டு குழம்புக்கு இந்த ஸ்டேஜ்லேயே புளி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பூண்டெல்லாம் ஒரு மாதிரி வேகாமல் அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த பூண்டோட இதாக இருக்கும். அதே நல்லா நீங்கள் வேக வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் புளி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பூண்டும் நல்லா வெந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால் இப்போ நம்ம புளி ஊற்றாமல் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மறுபடியும் இன்னும் புளி ஊற்றினதுக்கப்புறம் இன்னும் 2 டைம் கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த புளியெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் சூப்பராக வரும். பாருங்கள், சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.